கர்ப்பம் விழுகிறது மலடும், உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, கர்ப்பம் விழுகிறது, நிறைய பேருக்கு அபார்ஷன் ஆகுறதுலாம் நடக்குது. ஆனால் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறார்னா, கர்ப்பம் விழுகிறதுனா அபார்ஷன் ஆகிறது, குழந்தை இல்லாமல் இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் ஏசப்பாவுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க ஏசப்பா என்று நீங்கள் காத்து கொண்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறாரு. கர்ப்பம் விழுகிறது, அபார்ஷன் இருக்காது. மலடு கர்ப்பம் இல்லாமல் இருக்குது, பல வருஷங்களாக நீங்கள் குழந்தைக்கு காத்து கொண்டு இருக்கலாம். அப்படி காத்து கொண்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளாக கடந்து வர நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அன்னாலை போல நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணி ஒரு ஜெபம் பண்ணுங்க. பொருத்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொருத்தனை நிறைவேற்றணும். பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன் உங்களுடைய கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பாரு. அப்புறம் நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ரொம்ப வயசாயிற்று, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், கன்சீவ் ஆனாலும் என்னால் குழந்தை பெற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் கடவுள் அதுக்காகவும் வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. ஏசாயா புஸ்தகம் 66 அதிகாரம் 9 பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று யார் சொல்கிறார்னா, கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்கிறார். பெற பண்ணுகிறது யாருங்க? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம கருவில் கர்ப்ப பையில குழந்தை வளருதுன்னா கடவுளோட கிருபை, கடவுளுடைய தயவு. நீங்கள் உங்களை கர்த்தர் சமூகத்தில் தாழ்த்துங்க. கடவுளே, என்னுடைய சரீரம் என்னுடைய கர்ப்பப்பை ஒரு குழந்தை எழுதுவதற்கு தகுதி இல்லாத ஒரு பாத்திரமாக இருக்கலாம் ஏசப்பா. அது நீர் உம்முடைய கரத்தில் அந்த சின்ன கருவை ஏந்தி கொள்ளுங்க. அந்த கரு உம்முடைய கரத்தில் இருக்கும்பொழுது நிச்சயம் அது விழுந்து போகாது, எந்த குறைகளும் அந்த குழந்தைக்கு வராது என்று சொல்லி நீ கடவுள் சமூகத்தில் அந்த குழந்தையை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக கடவுள் பெற பண்ணுகிறவராகிய நான். பெற பண்ணுகிறது யார்? கர்த்தர். அந்த குழந்தைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாதபடி நிச்சயமாக பெற பண்ணுவார். அவர் கர்த்தராகி நான் சொல்கிறாரு. உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் அவர் விசுவாசிக்கிறீங்கன்னா நிச்சயமாக உங்கள் தேவனாகிய கர்த்தர், நம்ம தேவனாகிய கர்த்தர், ஜீவனுள்ள தேவன் கண்டிப்பாக அந்த குழந்தையை உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு குழந்தையாக மாற்றி தருவார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு.